ரத்த காயம், உடம்பெல்லாம் தெலும்பு. உள்ள நல்லா காய்ச்சிட்டாங்களா சாம்? நல்லதுதான். எதிர்த்து நிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மனசுல மட்டும் இல்லை, பலம் உடம்புலயும் இருக்கு. நீ வேணா கொஞ்ச நாள்ல பாரு, என்ன அடிச்ச பயலுக என் கூட வந்து நிப்பானு ஆண்டவர் பக்கம். நைஸ் 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 நைஸ். ஆனா உங்க தாமஸ், நீங்க அன்போட வளர்த்த தாமஸ் இப்போ என் கூட இருக்கானே, அதான் சாத்தானோட விளையாட்டு. பாவத்தோட ருசி என்னன்னு அவனுக்கு நான் காட்டுறேன். அப்போ என்னை விட பெரிய சாத்தானாயிருவாவ. உனக்கு கோவம் என்கிட்ட தான். அவனை விட்டு எப்படி? நமக்குள்ள பழைய கணக்கு அப்படியே இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால உங்களை தான் சாம் பெர்னாண்டோ சாம் பெர்னாண்டோ சாம் பெர்னாண்டோன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவேன். நீ இப்போ போய் சொல்றியா இல்ல குண்டடிப்பட்டு போய் சொன்னியா? நீங்க என்ன பார்க்கும்போது உண்மையிலே நான் ஆபத்தில் தான் இருந்தேன். நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு எதிர்பார்க்கல, காப்பாத்தினியே. ஆனா எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம். என் பழைய கணக்கு தீர்க்க நான் எப்படி விட முடியும்? ஜெலினாவை சர்ச்சில் போய் சொல்ல வச்சது நான் தான். பர்க்மன்ஸ் ஒரு தேவதையை வச்சு ஒரு தேவதூதனை மடக்கினேன். ஜெலினாவை வச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனேன். ஜெலினாவை பரலோகத்துக்கு அனுப்புனேன். ஒரு ஃபாதர் நீங்க அப்படி செய்யலாமா? நைஸ் 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 நைஸ். சர்ச்சுக்கு பணம் வேணும்னு கேட்டது இது சாத்தானுக்குள்ள பணம். யார் இந்த போட்டோல மேசுக்கா? உன் ஃபாதர் சாம் என்ன செமினார் இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாருல, என்ன செய்ய? கொஞ்ச நாள்லயே என் குடும்பம் என்ன பெத்தவ எல்லாம் ஒன்னா இழந்தேன். இதா சேவியர் கிட்ட வந்தீங்க சார். இவர் ஒரு பெரிய மேசக்காரரு, இந்த கடப்புறத்தை கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. இவர் மனைவி தெரஸ் பேரழகி. அவ வயத்துல என்னால ஒரு பாவக்காரி. டேய் நான் சாத்தான் டேய். சேவியருக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாலே அவர் முடிக்கிறதானே புத்திசாலித்தனம். முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தெரசை கட்டிக்கிட்டேன்.
இதெல்லாம் வந்துச்சு. காஃபி சாப்பிடுதியா? ஏய் ருக்கி உள்ள அதை யார் வீட்டுக்கு வாங்க சிட்டி, எப்படி இருக்காரு? நல்லா போய்கிட்டு இருக்கேன் மேசக்காரன். சொரா பிடிக்கிற கூட்டங்கிறதுனால பெருசாக செக்கிங் கெடுபிடி எல்லாம் இல்லை. சொரா ரேட்டெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு இப்போ மவுஸ் தான் நல்ல ரேட் போகுது. அதுக்கு நல்ல மவுஸ் தான், நல்ல ரேட்டு தான் போகும். இது என்ன ரேட்டுக்கு போகும் சிட்டி? கள்ள மார்க்கெட்டில் 1.5 லட்சம் சொல்லுதானுவேன். விலை சரிதானே? மார்க்கெட் விலை தெரியாம மொத்தமாக சரக்கு வித்தா நட்டம் நமக்கு தானே. நீர் எவ்வளோக்கு வித்தீரு? மார்க்கெட்டில் ஏன் சரக்கு நானே காசு கொடுத்து வாங்குத மாதிரி பண்ணிட்டே சிட்டி. என்ன மன்னிச்சிருக்கு மேசக்காரர், என்ன மன்னிச்சிருக்கு. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருக்கு மேசக்காரர். ஒரே ஒரு தடவை உயிர் பிச்சை போடுங்க மேசக்காரர். ஜென்மத்துக்கு உங்க காலில் நாயா கிடப்ப மேசக்காரர். உன் மாலை இனி நான் தப்பி போக மாட்டேன் மேசக்காரர். தப்பி நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க மேசக்காரர். என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க மேசக்காரர். போடா நாயை போய் வேலையை பாருடன்னு சொல்லுங்க மேசக்காரர். விட்டுருங்க மேசக்காரர். நாயை மன்னிச்சு விட்டுருங்க மேசக்காரர். தாமஸ், கடலுக்கு போகிற மீனவங்களை சுட்டி கொல்லுகதே இந்த வெளியூர்காரங்களுக்கு சோலியா போச்சு. இல்லைடே? படைச்ச கடவுளு எல்லாமே ஒத்தையில நிக்குதுடே. வரல வாரி ஏலவும் ஏன் தெருவில் திடீரெல்லாம் இங்கே வந்து நிற்கி. வீட்டில் ஒரு நல்லது நடக்கிறப்ப கண்டதெல்லாம் வந்து வாலி பாதிக்கும். ஏல எங்க நல்லா இருக்க விட கொடுத்துட்டு வந்து நிற்கியோ வந்தாங்கன்னா அடிச்சு போட்டுருவாங்க. குடிச்சிட்டு வந்து நிற்கியா போல அவங்க வரதுக்குள்ள போயிரு. நாசமா போறவன் செட்டியை சுட்டு போட்டானவன் கடப்புறத்துல கிடக்காரு. என்னலே சொல்லுதா நீ? அவர் எங்களை கடலுக்கு போனாரு, நாராயண சத்திரம் பக்கம்ல போனாரு. ஏல போய் சொல்ற? ஏன் தாலி யாருக்கு வரியால? எங்க அம்மா எப்போதச்சவரு கடப்புறத்துல அண்ணாதே கிடக்காருங்க. கேக்கலையா உனக்கு? அட அரல முட்டைக்கு பயலே என்னலே சொல்லுதா? அடிச்சி அவங்களுக்கு மட்டும் அப்படி ஆயிருச்சு. நீ நல்லாவே இருக்க மாட்டல. எனக்குல போட்ட நாட்டுமா போறீங்க. என்ன தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கல. இந்த நேரத்துல இப்படி வந்து சொல்லுதியே. நீல ஒரு கல்யாணம் வச்ச கடவாரி பண்ண வச்சிருக்கேனா? நீங்களே கொண்டு போவோம். வேற எனக்கு நான் மாமா
ஸ்தோத்திரம். அண்ணே வேகமா போங்களேன். ஓ வர்கீஸ் அண்ணே நில்லுங்க. நிப்பாட்டுங்க. திருப்புங்க. ஆமா கோட்டை திருப்புங்க. நான் கரைக்கு போகணும். சீன்ற மேல போச்சு. நான் அப்பவே நினைச்சேன் முகம் பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு. இந்தா. லோன் போட்டா ஸ்பீடா போகும்ல. எனக்கு அடையாளமே தெரியல தெரியுமா? யாரும் முறைச்சு முறைச்சு பாக்குறான்னு நினைச்சிட்டேன். நீ எங்க போற? டா இந்த தோப்பை தாண்டி கொஞ்சம் போகணும். அங்கதான் தாவிதான் எனக்கு வீடு. சீக்கிரம் 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 ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ஆஹா வர்கீஸ் அண்ணே வேகமே போறாது. போச்சு. ஃபாஸ்ட். போச்சு போச்சு. ஸ்தோத்திரம். நில்லு, சைக்கிளை நான் ஓட்டுறேன், நீ ஏறி உட்காரு. நானே ஓட்டுறேன். இல்ல நான் ஸ்பீடா சமட்டுவேன், பைக்கோட வேகமா ஓட்டுவேன். அப்படியா? சரி ஏறிக்கோ. நீ என்ன டாக்டரா? ஐயா நான் நர்ஸ் ஆக்குமே. எங்க படிச்ச? எங்களுக்கு நர்சிங் ஸ்கூல் இருக்கு, அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆக்கும். எம்மா வந்தாச்சு. உள்ள தலை சிக்கி கிடக்கு. செசி துடிக்கா. எம்மா வாமோ. எம்மா வாமா. ரெண்டு உசர ரெண்டாக்கி தாயே. எதுக்கு முன்னாலேயே சொல்லிவிடல? அம்மைக்கு அனுக்கிரகம் வேணும். முத பிள்ளையாக்கு எல்லாரும் வெளியே போங்க. என்ன இது? போங்க. ஒருத்தரும் இங்க நிக்க கூடாது. போங்க போங்க. என்னம்மா? கொதிக்கிற தண்ணி ஒரு பக்கெட் நல்லா வெளுத்து வேட்டி கொண்டு வர. கொஞ்சம் வாயா. நானா? தலை சிக்கிருச்சு. வெப்பன் போட முடியாது, கையாலே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். என்னால முடியாது பியா. வா டாம், உள்ள வா. பியா நான் எதுக்கு? இவ்வளோ பொம்பளையே இருக்காவல. எல்லாம் மீன் இருக்க பெரிய நகை வச்சிருக்காங்க. நகை முழுக்க அழுக்கு. நீதான் குழந்தைய வெளில இழுக்கணும். பின்ன பார்த்தல்ல இன்ஃபெக்ஷன் வந்தா கால கட்டி போய் சொன்னல. வா உட்காரு. தலை வெளியில வரும் பாரு. நம்ம பயப்படாம பிடிச்சி எடுக்கணும். தலையை தூக்கி முக்கு. சொல்றது கேளு ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி தலையை தூக்கி முக்கு. தலையை பொறுத்துக்கோ. இழுக்கா முக்க முக்க. இழுக்கா தலை வந்துச்சா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளவுதான். தலை வந்துச்சு பாரு. இன்னும் கொஞ்சம் தான். முக்க. இழுடா இழு.
படைச்ச கடவுள் எல்லாமே ஒத்தையில நிக்குதுடே நீ கூட ஒத்தையில நிக்கிறடே. அம்பிட்டு ரத்தம் இல்ல யாரு போட்டு சொல்லிட்டியோ கொழுப்பேறி போச்சல்ல உனக்கு. போலீஸ் கண்டா செத்து போனதான் ரத்தம் வருமா? ஹால் ஜாலியா. இது வேற ரத்தம். என்ன ரத்தம் இல்ல? இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தம். தொம்ம கோட்டி முடிச்சிருக்கல உனக்கு. சரி அப்படிதான் வச்சுக்க. தொம்ம கோட்டை தொம்ம கோட்டை தொம்ம கொட்டை தொம்ம கோட்டை தொம்ம கொட்டை தொம்ம கோட்டை கொட்டை கொட்டை தொம்ம கோட்டை. தொம்ம மெதுவா அப்படியே கழுத்துல மாட்டிக்கணும். நான் சொல்ற வரைக்கும் கட்டை வைக்க கூடாது. 2 வாரத்துக்கு அப்படியே இருக்கணும். சரியா? ஆல்பினா, மருந்து சரியா குடுக்குறீங்களாமா? யாரு இது வரைக்கும் பார்த்ததே இல்ல? இந்த பக்கமா? யாருக்கு உடம்பு சரியில்லை? சும்மா உங்க கூட பேசதான் வந்தேன். பேசவா? என்ன விஷயம்? பேர் என்ன? தாமஸ். படிக்கிறியா தொழில் செய்யறியா? போட் ஓடுறேன். மீன்பாடு. சோஸ்திரம். பியாவை எப்படி தெரியும்? என் போட்டில் ஏறினாங்க. அப்போ பழக்கம். பியா பற்றி தான் கேட்க வந்தேன். எதுக்காக பியா பார்க்க வந்திருக்கீங்க? எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். பார்க்காம இருக்க முடியல. நீங்க சொல்றத நான் சரியான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறேன். தாவிதானுக்கு பிள்ளை. ஆமா. அவ ஒரு குழந்தையாக்கும். அவளோட பழகின யாருக்குமே அவளை மறக்க முடியாது. அப்படியே மனசுல பதிஞ்சு போயிடுவா. கிட்டத்தட்ட அவ ஒரு தேவதை மாதிரி. ஆனா போதுமான மன வளர்ச்சி தான் இல்லை அவளுக்கு. புரியும்படி சொல்லுங்க மது. மூளையில எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பெரிய மேதைங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சங்கீதம், டான்ஸ், கணக்கில் ரொம்ப திறமையா இருப்பாங்க. அதுல ஒரு சிலருக்கு உள் மனசுல ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அந்த மாதிரி தான் அவளும். இங்கே கிராமத்து சனங்களுக்கு இவளே போய் பார்த்து மருந்து கொடுத்துட்டு வருவா. ஒரு குட்டி மெடிக்கல் ஜீனியஸ். ஆனால் 2-3 வயசுல என்னவோ நடந்திருக்கு. அப்புறம் மைண்ட் அப்படியே நின்று போயிடுச்சு. சைக்காலஜிக்கலாக சொல்லணும்னா ஆள் மனசு செய்கிற தந்திரம். அது வளர விரும்பலை. அப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிடுச்சு.